ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஸ்வீட் போண்டா செய்யலாம் வாங்க. ஸ்வீட் போண்டா இது இப்போ சம்மர் லீவ் வருது இல்லைங்களா, பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்காக அன்னைக்கு சக்கரை பொங்கல், இன்னைக்கு ஸ்வீட் போண்டா, இன்னொரு நாளைக்கு இன்னொன்று, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சு காட்டுறேன். அவங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், நல்லா இல்லை அப்படின்னா விட்டுடலாம். அதுதான் இது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சென்னா டால், உளுந்து டால். இது நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறினா நல்லா வரும் இந்த மாதிரி. இது வந்து நம்ம ஒரு 100 கிராம் சென்னா டால் போட்டோம்னா, இது கடலைப்பருப்பு 100 கிராம் போட்டோம்னா, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 100 கிராம் சமமாக போட்டுக்கணும். அது பாதி இது பாதி. ஆமாம், பாதி பாதி. இது எவ்வளோ நம்ம குவான்டிட்டி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். 1/4 கிலோ போட்டு இது 1/4 கிலோ, அது 1/4 கிலோ. இது வந்து ஒரு 100 கிராம் இருக்குமா? 100 கிராம் இல்லை, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 கிராம் தான். 50 கிராம் தான் போட்டோம். 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் வந்து நம்ம வீட்டில் நம்ம 2 பேர் தான், அதுக்காக கொஞ்சமாக போட்டேன். இதுக்கு வந்து வெல்லம் 100 கிராம் பருப்பு, 150 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். நல்லா 2 பருப்பும் சேர்த்து 100, வெல்லம் மட்டும் 150. ஸ்வீட் 50 கிராம் வரைக்கும். ஸ்வீட் போண்டா இல்லைங்களா, ஸ்வீட்டா இருக்கணும். இது நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு கழுவிட்டு இந்த மாதிரி கிண்ணத்துல தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? நல்லா 2 ஹவர்ஸ்க்கு மேல ஊறணும். 2 ஹவர்ஸ். பாத்தீங்களா, இது இப்படி தண்ணி இல்லாம சுத்தமா தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வெல்லம் இதுல மிக்ஸ் பண்ணி மிக்ஸி பிடிக்க போறோம். அது வந்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி ஆயிடும். அதனால சுத்தமா தண்ணி இதுல வடக்கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா தண்ணி இறங்கிடும். அந்த ஜல்லில மாதிரி பாத்திரம் இருந்தா தண்ணி நிக்காது. இது இல்ல அப்படின்னாக்கா இதுக்காக நீங்க மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது இல்ல. ஒரு கிண்ணத்துல நம்ம ஒரு பிளேட் வச்சு இப்படி இப்படி சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சா கூட தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். அதுக்காக இல்லையே, அதுக்காக போகணும் மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம். இப்போ வெள்ளம் கூட போட்டுருணுமா? ஆமா. இது வந்து 4 ஏலக்காய் போட்டேன் வாசனைக்கு. இது இப்பே போட வேணாம், கொஞ்சம் ஒரு சுத்திட்டு எடுத்துன்னு வரேன். பார்த்தீங்களா, தண்ணி இல்லாமல் இப்படி சும்மா ஒரு செகண்ட் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்ச போதும், ஒரு சுத்து. இப்போ வந்து வெல்லம் வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா மிக்சியில் போட்டால் இப்போ வெல்லத்தோட இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா இல்லை, வேணா கொஞ்சம் குறப்பா. பார்த்தீங்களா, வெல்லம் போட்டால் இப்படி வரும். தண்ணி கொஞ்சம் இருந்தா கூட ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால தண்ணி நல்லா வடக்கட்டிட்டு பருப்புல அந்த வெல்லத்துல இந்த ஏரமே போதும். அந்த வெல்லம் போட்டதுனால அந்த வெல்லத்துல ஏரம் இருக்கு இல்லையா, அது இதுல கொஞ்சமா இருக்கிறதுனால மிக்சில போட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்க கிரைண்டர்ல ஒன்னா போட்டுடலாம். இதே மாதிரி 2 பருப்பும் சேர்த்து வெல்லமும் சேர்த்து இப்போ நான் 100 கிராமுக்கு 150 வெல்லம் போட்டிருக்கேன். அந்த கணக்கில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன், எண்ணெய். இப்போ வந்து இது வந்து முந்திரி பருப்பு நல்லா கட் பண்ணி நான் வந்து சின்னதாக பொடியாக நறுக்கணும், கட் பண்ணேன். இதில் போட்டுடலாம். இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்காக தான், நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. இது வந்து செஞ்சு வச்சுட்டு 2 நாள் கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நல்லா இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலர் மட்டும் பிளாக்காக வரும். பிளாக் போண்டா, பிளாக் ஸ்வீட் போண்டா இது பேர். கலர் வந்து பிளாக்காக வரும், ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, வெளியே வச்சுக்கணும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் எல்லாம் தேவையில்லை. நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு கூட நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி முந்திரி போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து இந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கிற எண்ணெயெல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுதான் இது நம்ம
பார்த்தீங்களா? சின்ன சின்னது அது காட்டுங்க கொஞ்சம். சின்ன சின்னது எவ்வளோ சைஸ்? இவ்வளோதான். பார்த்தீங்களா? நான் அப்புறம் எடுத்தால் தெரியும் உங்களுக்கு. இல்லை இப்போ போடும்போது காட்டினா அவங்களுக்கு சைஸ் இல்லையா? எண்ணெய் வந்து நான் ரொம்ப எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி அது வேக வேக கருப்பாக வந்துருக்கு. ஆமாம், டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். ஒரு தடவை எத்தனை போடலாம்? நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றினா ஒரே வாட்டி இல்லை இப்போ இந்த கடாய்க்கு வந்து ஒரு 10 போட்டா போதும். அதுக்கு மேல எல்லாம் அதுதான் அது ஒன்றும் ஓட்டக்கூடாது இல்லையா? ஒட்டினா கூட ஒன்றும் ஆகாது. இது இந்த போண்டா வடை தான் அந்த மாதிரி தனித்தனியாக போடணும். இதுக்கு அந்த மாதிரிலாம் போட தேவையில்லை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி சிம்லேயே நல்ல ஸ்மெல் வருது. சிம்லேயே வேகணும். அம்மா இந்த பச்சை கற்பூரம்ல போடக்கூடாது. வேண்டாம் வேண்டாம், அது அளவு தெரியாம போட்டாங்கன்னா அது நல்லா. ஆனா அது போட்ட இன்னும் ஸ்மெல் வரும் சூப்பரா. தெரிஞ்சவங்க போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் வரும். ஆனா பார்க்கறதுக்கு என்னமோ கருப்பா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏன்னா ஹைல வச்சோம்னா மேல மட்டும் கருப்பாயிடும், உள்ள வேகாது. அதனால வந்து சிம்ல இந்த மாதிரி சிம்லே வச்சு நம்ம எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் ஆனா கூட நல்லா வரும். இது மேல கருப்பாகிறதுக்கும் உள்ள நல்ல வேவறதுக்கும் கரெக்டா இருக்கும். இது ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சு இல்லைங்களா, அதனால ரெண்டு அந்த மாதிரி வந்தது. ஃபர்ஸ்ட் யாருக்குமே அப்படிதான் வரும். நீங்க வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு நல்லா சிம்ல வச்சுட்டு தான் போடணும். ஹைல வச்சுலாம் போடக்கூடாது, திருச்சி போயிடும் அதெல்லாம் ஒண்ணுன்னா. இந்த மாதிரி போட்டீங்கன்னா சூப்பரா வருது பாருங்க. இது வந்து ஏலக்காய் போட்டிருக்கிறோம், முந்திரி போட்டிருக்கிறோம். ஆனா அந்த பச்சை கற்பூரம் இருந்தா தான் இன்னும் சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். பச்சை கற்பூரம் இருந்தா சும்மா ஏன்னா இதுக்கு தகுந்த போல ஒரு சின்ன சிட்டிக்கு போட்டா போதும். உளுண்டு போடணும். அது அளவு தெரியாம போட்டீங்கன்னா ஒரு துளி மாதிரி போட்டுக்கலாம். அது அளவு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா தானே இருக்கு, இந்த அளவு போட்டலாம் போட்டா சிலருக்கு வந்து அதனுடைய பதம் தெரியாது, அப்போ வேஸ்டா போயிடும். அதனால அது நான் சொல்லல. தெரிஞ்சவங்க அது போட்டுக்கலாம். நல்லா எந்த ஸ்வீட் செய்யறதா இருந்தாலும் பச்சை கற்பூரம் போட்டு நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சமா போட்டுக்கணும். இது இந்த அளவுக்கு இது இவ்வளவு சிட்டிக்கு போடணும், 2 சிட்டிக்கு அந்த மாதிரி கணக்கு இருக்கும். அது தெரிஞ்சவங்க தான் போடணும். ஒரு சொட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போட்டா கூட அது அந்த அதனுடைய எஃபெக்ட் நல்ல சுவை இருக்கும், சூப்பரா இருக்கும் வாசம். இது பாத்துங்களா? ஓகே, நல்லா சிம்ல வச்சு நல்லா டார்க் பிரவுன் கலருக்கு வரணும். லைட் பிரவுன் கலருக்குள்ள எடுக்காதீங்க. இந்த மாதிரி கரெக்டா 10 4 4 8 2 10. நம்ம கொஞ்சம் சின்ன கடாயி அதனால 10. இது பெரிய கடையில போட்டுக்கிட்டு கூட செய்யலாம். எதுக்கு அவ்வளோ எண்ணெய் காய்ச்சறது ஸ்வீட் போண்டாவுக்கு? வேண்டாம்ல. இது நல்லா பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ஆனால் நல்லா இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு மறுநாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். ஊற ஊற இன்னும் டேஸ்ட். இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் ஹை ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா காய்ச்சி அதில் போடாதீங்க, சிம்மில் வச்சு போடணும். சிம்லேயே இது நம்ம செய்யணும். அப்போதான் கலர் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் இருந்தால் கூட சூப்பராக டேஸ்ட் இருக்கும். இது சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியல. ஒன்று உடச்சு காட்டுங்க. அதுதான் உடச்சி காட்டு. உள்ள நல்லா வெந்திருக்குதா இல்லையா தெரியுது வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு. பார்த்தீங்களா? இதில் சூப்பராக வெந்து போச்சு. உள்ள கூட கலர் வந்து லைட் பிரவுன் கலருக்கு வருது பாருங்க. இந்த மாதிரி இருந்ததா நல்லா வேகும். வெள்ளையா வெள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள வந்து வேகாது. இது வந்து இந்த கலர்ல இருக்கணும். அதனால நீங்க ஒன்னும் இந்த மாதிரி எல்லாம் உடைச்செல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல. செய்யறதே இந்த மாதிரி சிம்மில் வச்சு இந்த மாதிரி போட்டுட்டு சிம்மிலேயே வேக வச்சு நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி கலருக்கு வரும். சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாடுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் ஸ்வீட் போண்டா, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு எப்படி செஞ்சிருக்கேன்ன்றது நீங்க பார்த்துக்கிட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சம்மர் ஸ்பெஷல் ஸ்வீட் போண்டா. எஸ், ஓகே.